ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்றைக்கும் பரிசுத்தாவியானவர் நம்மை ஆளுகை செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. யூதர்களின் தல்முட் புத்தகங்களில் அதிக வேத தேவ ரகசியங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு இந்த தல்முட் அப்படின்ற வார்த்தை நிறைய கிறிஸ்தவங்க வாயில வந்துட்டே இருக்கு. தல்முட் அதெல்லாம் அப்படி இருக்காமே, அங்க ஆபிரகாம் பத்தி இப்படி சொல்லியிருக்காமே, அங்க இவரை பத்தி அப்படி சொல்லியிருக்காமே, அங்க கோலியாத்தை பத்தி சொல்லியிருக்காமே, அங்க தாவீதை பத்தி சொல்லியிருக்காமே, அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க, அப்படி சத்தியம் தெரிஞ்சு அப்படி புல்லரிச்சிச்சுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தல்முட்ல அதிக வேத தேவ ரகசியங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, தல்முட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க போறோம். இந்த தல்முட் அப்படின்ற இந்த புஸ்தகம், அதாவது பல பக்கங்கள், பல வால்யூம்ஸ் இருக்கு பாருங்க, இருக்கக்கூடிய வேதாகமத்திற்கான விளக்க உரையாக, அதாவது பைபிளுக்குள்ள தோரா இருக்கு, 5 புஸ்தகம் இருக்கு, அதுதான் தோரா. ஓரல் தோரா, வாய்வழி தோரா, அதாவது ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர், ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்தாரு, மோசே அதை வைத்திருந்தார். எழுதின புஸ்தகம் ஒன்று இருந்துச்சு, மனசுல இருந்த புஸ்தகம் இருந்துச்சு. இந்த மனசுல இருந்த புஸ்தகம் தான் பின்னால எழுதப்பட்டு புஸ்தகங்களா மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது எப்போ எழுதப்பட்டதுன்னா, பாபிலோனிய அடிமைத்தனத்தில் யூதர்கள் இருந்த பொழுது எழுத ஆரம்பிக்கப்பட்டது. தோராயமாக 230 400 வரை, இல்லை நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, சிலர் 500 வரைன்னு சொல்லுவாங்க. யூத ரபிமார்களால் எழுதப்பட்டது. இது பாபிலோனியன் தல்முத், எருசலேம் தல்முத் 2 இருக்கும். The Talmudic knowledge is man's own understanding, it is not from God. கீழே போட்டிருக்கேன். இந்த தல்முடில் இருக்கிறதான அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் தான், அது தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. ஆனால் நாம் வைத்திருக்கிற வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது, இன்ஸ்பயர் பை ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆனால் இது அல்ல, மனித அறிவினால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இதுல நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும், உண்மை சம்பவங்களும் இருக்கும். எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் எல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அத்தனை புஸ்தகத்தையும் படிச்சு இதுல எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரமோ இல்லை. ஆனா இந்த தல்முட் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை வாசிக்கலாமா வாசிக்க கூடாதான்னு நீங்களே முடிவெடுத்துருவீங்க. தல்முட் அப்படின்னும் பொழுது இதுல 6 பகுதிகள் இருக்கிறது. அதுல மிஷ்னா, கெமரா அப்படின்னு 2 பகுதி இருக்கு. மிஷ்னானா வேற ஒன்றும் இல்லை, சட்டதிட்டங்கள். ஓகே, ஓரல் தோரா அப்படின்னு சொன்ன, வாய்வழி தோரா அப்படின்னு சொன்ன இல்லையா, மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்கிறதான சட்டதிட்டங்கள். அந்த சட்டத்திட்டத்துக்கான விளக்கம் தான் கெமரா. மிஷ்னாவுடைய விளக்கம் என்னது? கெமரா. மிஷ்னா, கெமரா. அதுல 6 பிரிவு இருக்கும். செராயிம், மோயட், நாஷிம், நெஷிக்கின், கொடேஷிம், தகரோட் அப்படின்னு 6 பிரிவு இருக்கும். செராயிம்ல ஒரு சாப்டர் இருக்கும், செடர் மோயட்ல 11 சாப்டர் இருக்கும், செடர் நாசிம்ல 7 இருக்கும், செடர் நெஷிக்கின்ல 8 இருக்கும், செடர் கொடேஷிம்ல 9 இருக்கும், செடர் தகரோத்ல ஒரு இது இருக்கும். சரியா? இதுதான் இந்த தல்முட்ல இருக்கிற பகுதிகள். மிஷ்னா, கெமரா. மிஷ்னாவுடைய விளக்கம் தான் என்னது? கெமரா. ஓகே, மிஷ்னா என்பது சட்டதிட்டங்கள், இதை செய்யாதே அதை செய் அப்படின்னு யூதர்களுடைய சட்டதிட்டங்கள். சரியா? ஓகே, இந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிக அளவில் கிறிஸ்தவர்களால் வாங்கப்படுகிறது. அவளையும் படிக்க முடியுமான்லாம் தெரியாது, வாங்கப்படுகிறது. இதுவும் ஆன்லைன்ல பயங்கர சேல். இந்த புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல செடார் நாசிம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. முன்னால காமிச்சு இல்லையா, செடார் நாசிம் 3வது பிரிவு. சரியா? அந்த 3வது பிரிவு செடார் நாசிம்ல அதுல 7 அதிகாரங்கள் இருக்கு. செடார் நாசிம்ல அதுல கேட்டு போட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அதாவது அது என்னன்னா 10, அதுல 10b அப்படின்ற அந்த வசனம், அது எதை பத்தி சொல்லுதுன்னா, திருமண அந்த கான்ட்ராக்ட் பத்தி, திருமண அந்த உடன்படிக்கை பத்தி, அதற்கான அந்த சட்டங்களை பத்தி சொல்லுது. கேட்டு போட். ரம்பான் கமாலியல் என்பவர் அதை எழுதியிருக்கிறார். அதற்கான இணையதள முகவரி கீழே போட்டிருக்கேன். யூதர்களுடைய இணையதள முகவரி, மற்றவங்களது இல்ல, நம்முடையவர்களது இல்ல, யூதர்களுடையது. செஃபாரியா, அதே போல டா மெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 இணையதள முகவரி கொடுத்திருக்கேன். அதுல போய் பார்த்தீங்கன்னா திராட்சரச பீப்பாய் சோதனைன்னு ஒரு சோதனை இருக்கு. திராட்சரச பீப்பாய் சோதனை அது என்னன்னா, ஒரு பெண் கன்னிகையா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் என்னன்னா, இங்க படத்துல பாக்குற மாதிரி ஒரு திராட்சசம் நிறைந்ததான ஒரு இந்த பீப்பாய் மேல அந்த பெண்ணை உட்கார வைத்து அவளை ஊத சொல்வது வாயில. அப்படி ஊதுனா அவ வாய் வழியா திராட்சரச ஸ்மெல் வந்துச்சுன்னா அவ கன்னிகை இல்ல. வாய் வழியா திராட்சரசம் வாசனை வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிகை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? வாய் வழியா திராட்சரச வாசனை வந்துருச்சுன்னா கன்னிகை இல்ல. வாய் வழியா திராட்சரச வாசனம் வரவே இல்லை அப்படின்னா அவ கன்னிகை. வந்துருச்சுன்னா கன்னிகை இல்ல, வராட்டா கன்னிகை. இதுதாங்க கேட்டு போட் சொல்லுகிறதான சட்டம்.
அப்ப இது எப்படி ஒரு அப்பத்தமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பீப்பாய் சோதனை இப்படிப்பட்டதான கட்டுக்கதைகள் உள்ள ஒரு புஸ்தகம் தான் இந்த டல்முட். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்றேன், நிறைய சொல்லணும், அது வேண்டாம். கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு கோடி விஷயங்கள் இருக்கிறது. அது வாழ்நாள் முழுவதும் பேசி தீர்க்க முடியாத ஒன்று. அதை விட்டு இதெல்லாம் பேசி நேரத்தை வீண் பண்ண விரும்பல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன், தல்முட்ல இருந்து முக்கியமான விஷயத்த சொல்லித்தரப்போறேன், உன்னோட நிறுத்தக்கூடாது என்பதற்காக. அது என்னன்னா, யூதருடைய தல்முட் புஸ்தகத்துல இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, தல்முத் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறது. நல்ல கவனமா கேட்டுக்கணும். தல்முட் புஸ்தகம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறது. அதுல செடார் நிஷிக்கின்ல அந்த 8 பகுதிகள் இருக்குல்ல, அதுல சன்னட்ரின் அப்படின்ற அந்த பகுதி, அந்த பிரிவு, அது 8 சாப்டர்ல அது ஒரு சாப்டர் வந்து சன்னட்ரின் பேஜ்ல இயேசு கிறிஸ்துவ பிழையாம் அப்படின்னும் தீயவன் அப்படின்னு சொல்லியும் எழுதி இருக்கிறது. அதுல லிஸ்டும் கொடுத்துருக்கேன். சன்னட்ரின் 106A and B பேஜ் 725 கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது செடார் நாஷிம், அது 7 அதிகாரம். அதுல ஒரு அதிகாரம் எவமோத். எவமோத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, விபச்சாரத்தில் பிறந்த பேலியால் அப்படின்னு எழுதியிருக்கு. எவமோத் 49B பேஜ் நம்பர் 324. அடுத்தது செடர் மோயட், அதுல சபாத் அப்படின்ற அந்த அதிகாரத்துல, அது 11 அதிகாரம் இருக்கிறது அந்த மோயட்ல. அதுல சபாத்ல மந்திரவாதி மற்றும் முட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு. இத போய் நாம நம்பி அதுக்குள்ள சத்தியம் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்களை என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் முடிவெடுக்கணும். தல்முட் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், ஒரு மோசமான ஒரு புஸ்தகம், அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத புஸ்தகம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிற புஸ்தகம். இதுக்குள்ள வேத சத்தியம் இருக்கு, தேவை என்று கர்த்தர் நினைத்திருந்தார் வேத புஸ்தகத்தோடு இணைத்திருப்பார். அப்படி செய்யவில்லை. ஏன்னா அது கட்டுக்கதையில் நிறைந்த புஸ்தகம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிற ஒரு புஸ்தகம். இதை அறிந்துதான் மார்ட்டின் லூத்தரை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் 1543 ஒரு புஸ்தகத்தை எழுதினார், யூதர்கள் மற்றும் அவர்களின் பொய்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்துல இருந்து அந்த பகுதியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதற்கான இணையதள முகவரியும் போட்டிருக்கேன். இது யூதர்களுடைய இணையதள பேஜ் கொடுத்திருக்கேன், ஜூவிஷ் விர்ச்சுவல் லைப்ரரியில இருந்து கொடுத்திருக்கேன். அதனால அவங்க பேஜ்ல எழுதியிருக்காங்க, நம்ம ஆளுங்க எழுதல. சரியா? அங்க என்ன எழுதிருக்குன்னா, ஐ அட்வைஸ் தட் their prayer books and Talmudic writings in which such idolatry, lies, cursing and blasphemy are taught be taken from them. விக்கிர வழிபாடு, பொய்கள், சபித்தல் மற்றும் அவதூறுகளை போதிக்கிற யூதருடைய ஜெப புத்தகங்களையும் தல்மூத்தையும் அவர்களிடமிருந்து அகற்றுமாறு நான் அறிவுறுத்துகிறேன். ஜெர்மன்ல ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு அவர். மார்ட்டின் லூதர் இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. 1546 அவர் இறந்துறாரு. 1543 இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு. எப்பா, அவனுடைய அந்த தல்முட் புஸ்தகத்தை அவங்கள்ட்ட இருந்து புடிங்கிரு. ஏன்னா அது என்ன வச்சுறான், அதை வச்சு என்ன பண்றான்? அவதூறு பண்ணுகிறான், சபிக்கிறான், அவன் அவதூறா நடந்துக்கிறான், பண்றான். நான் கிறிஸ்தவத்தை அவன் பயங்கரமா என்ன பண்ண இழிவுபடுத்துகிறான். அந்த புஸ்தகத்தை அவன்கிட்ட இருந்து பிடுங்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். இதை போய் விர்ச்சுவல் லைப்ரரியில, ஜூஷ் விர்ச்சுவல் லைப்ரரியில படிங்க. அப்ப தல்முட்டை நம்ம படிக்கலாமா? நம்மளுக்கு முன்பாக இருந்த ஊழியக்காரர்கள் அதை குறித்து தெளிவாக எழுதி வைத்து போயிருக்கிறார். அது ஒரு கட்டுக்கதையின் புஸ்தகம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறதான புஸ்தகம். சரி, தீத்து 1:13 வாசிக்கிறோம், யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் அப்படின்னு வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது அங்க அன்னைக்கே எழுதிட்டாரு. இன்றைக்கு மறுபடியுமாக அந்த நிலைமைக்குள்ளாக கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. சரி, இந்த தல்முட் அப்படின்னு சொல்றோமே, அதுல வரலாறுலாம் இருக்கு, பயங்கரமான இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா. அதுல 630 வருஷம் வரலாறு தான் இருக்கு. சரியா? 630 இயர்ஸ் தான் இருக்கு. ஆனா நம்முடைய பழைய ஏற்பாட்டுல 4000 வருஷம் வரலாறு இருக்கு. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மொழிவியல், வரலாறு, அரசியல் எல்லாமே 4000 வருஷம் இருக்கு. ஆதியாகமத்துல மாத்திரம் அந்த ஒரு புஸ்தகத்துல மாத்திரம் 2309 வருஷம் வரலாறும், யாத்ராகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் 1691 வருஷம் வரலாறும் இருக்கு. அதுவே போதுமானது. ஒரு 630 வருஷம் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு அதை வாலியமா படிச்சு அதுக்குள்ள சத்தியம் இருக்கும் அப்படின்னு நம்பினோம்னா என்ன பண்றது? இது கிறிஸ்தவத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. சரி, ஓகே, இப்ப தெரிஞ்சுட்டீங்க தல்முட்னா என்ன, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்லுது, உள்ள இருக்க சொல்ற விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது என்பதை 2 எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது, யூத கலாச்சாரம் பரலோகம் போக உதவுமா?